ஒரு அடர்ந்த காட்டுல பசுமையான மரங்களும் பச்சை செடிகளும் நிறைந்த ஒரு இடத்தில கருடன் என்ன ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்துச்சு. அது ரொம்ப பெரியதும் வலிமையானதும். இந்த கருடன் ரொம்ப பேராசைக்கார பாம்பு. எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்கும். எப்பவும் ஏதாவது சாப்பிடணும். சின்ன சின்ன மிருகங்களை எல்லாம் அப்படியே முழுங்கிட்டு விழுங்கிடும். அது எப்போ சின்ன மிருகங்களை தேடி அலையும். ஆனா கருடனுக்கு மாமிசம்னா ரொம்ப பிடிக்கும். மாங்களை பிடிக்க அது ரொம்ப முயற்சி செய்யும். அதனால எப்பவும் மாங்களை தேடி அலையுறது இதுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. மாங்களை பிடிக்க அது காட்டில் எங்கெங்கும் தேடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஒரு அழகான மான்குட்டி அதோட அம்மா சூட காட்டுல விளையாடிட்டு இருந்துச்சு. குட்டி மானுக்கு உலகம் எல்லாமே புதுசு. அதனால அது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. குட்டி மான் காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மூலையும் ஆர்வமா ஆராய்ந்து பூக்களை முத்தமிட்டு சிறிய ஓடைகளை கண்டு குதிச்சு விளையாடுந்து. அம்மா மான் குட்டி மான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா குட்டி மான் விளையாட்டுல மும்முரமா இருந்துச்சு. அது ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு காட்டின் அழகையும் சுதந்திரத்தையும் உணர்ந்தது. குட்டி மானின் மகிழ்ச்சியும் ஆர்வத்தையும் பார்த்து அம்மா மானுக்கு பெருமைதான். இப்படி ஒரு அழகான நாளில் குட்டி மானின் விளையாட்டும் அதன் ஆர்வமும் காட்டின் அமைதியோடு கலந்தது. அப்போ திடீர்னு புதர்ல ஒளிஞ்சிருந்த கருடன் மின்னல் வேகத்துல குட்டி மான பிடிச்சு அதோட சுருகளால இறுக்கி பிடிச்சு. குட்டி மான் பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா மான் ஓடி வந்து பார்த்துச்சு. தன் குழந்தையை காப்பாத்த என்ன பண்ணுடுதுன்னே தெரியாம கதறி அழுது. அம்மா மான் தன்னோட சூர்மையான கொம்புல கருடனை குத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா கருடன் ரொம்ப வலிமையா இருந்துச்சு. அம்மா மானோட முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கடைசியா அம்மா மான் ஒரு பெரிய முடிவு எடுத்தது. அம்மா மான் கருடன் கிட்ட, என் குழந்தைய விட்டுரு, நான் உனக்கு சாப்பாடா சம்மதிக்கிறேன்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிச்சுக்கிச்சு. கருடன் சந்தோஷத்துல குட்டி மான விட்டுட்டு அம்மா மான சுத்தி சுருடுகிச்சு. குட்டி மான் தன் அம்மாவோட தியாகத்தை பார்த்து அழுது. கருடன் அம்மா மான வழுங்க போன சமயத்துல அதோட மனசாட்சி குத்த ஆரம்பிச்சது. தன் பசிய விட் அம்மா மானோட தியாகம் ரொம்ப பெரிசுன்னு புரிஞ்சுது. கருடன் வெக்கத்துல தலை குனிஞ்சது. அம்மா மானையும் குட்டி மானையும் விடுதலை பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அன்பு எப்பவும் வெல்லும்னு கருடன் அன்னைக்கு புரிஞ்சிச்சு. அந்த நிமிஷத்துல கருடன் தன்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டது. தன் பசிய மறந்து அம்மா மானோட தியாகத்தை மதிச்சு கருடன் தன்னோட சுயநலத்தை விட்டுவிட்டு அன்பு எப்போதும் வெல்லும் என்பதை கத்துக்கிட்டது. அந்த நாள் கருடனுக்கு ஒரு பாடமா இருந்தது. அன்பும் கருணையும் எப்போதும் வெற்றியடையும் என்பதை கத்துக்கிட்டது. கருடன் தன்னோட வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை மறக்க முடியாது. அன்பு, கருணை, தியாகம் இவைகள் எப்போதும் வெற்றியடையும் என்பதை கற்றுக்கிட்டது.